வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவருக்கு பின்னால பலதரப்பட்ட கூட்டங்கள் போனாங்க. எல்லாரும் ஒரே நோக்கத்தோட போனவங்க கிடையாது. ஒரு சிலர் இவர் பேசுற இடத்துக்கெல்லாம் போய் இவர் பேச்சில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு கூட போனாங்க. இன்னும் சிலர் இவருக்கு நிறைய ஏதோ மேஜிக்லாம் பண்றாரு, அற்புதம்லாம் பண்றாரு, இங்க போனா தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. இன்னும் சில பேர் அவர் ராஜ்யம், அரசாட்சி இதை பத்திலாம் பேசுறாரு, ஆட்சியாளர்கள் செய்யற தவறெல்லாம் சுட்டி காட்டுறாரு, ஒருவேளை அடுத்தது இவர் தான் ஆட்சிக்கு வருவார் போல இருக்கு, இப்பயே அவர் கூட போய் சேர்ந்துட்டோம்னா பிற்காலத்துல அவரு ஆட்சிக்கு வரும்போது நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும். இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே போய் சேர்ந்துடுறது, அப்பதான் நான் கட்சி தொடங்குதுல இருந்து இருக்கலன்னு சொல்லி கிளைம் பண்ணி ஏதாவது ஒரு பதவி வாங்கலாம். அது மாதிரி போனவங்களும் உண்டு. இன்னும் சில பேர் சும்மா கூட்டம், எங்க கூட்டம் நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க சில பேர். அது மாதிரி வேடிக்கை பார்க்க போனவங்களும் அவருக்கு பின்னா இருந்தாங்க. இது ஒரு கூட்டமாச்சா. ஒரு சில கதாபாத்திரங்களை சொல்றேன் கேள்வி. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அப்புறம் இந்த அவருக்கு முன்னாலே கொண்டு போடப்பட்ட விபச்சார ஸ்திரீ, இந்த 2 காசு போட்ட விதவை, இயேசு கிறிஸ்துவ பார்க்க ஆசைப்பட்ட சகேயு, இவங்களும் அவருடைய வாழ்க்கை வரலாறுல வர்றாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன பட்டியல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட போனவங்க. ஆனா இவங்க எல்லாரும் இவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் அவருக்கு முன்னால நின்னாங்க. இங்க போனா சுகம் கிடைக்கும் போல் இருக்காது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரோடு சேர்ந்து உலகத்தில் ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும், உலகத்துல ஒரு புகழை பெற வேண்டும், உலகத்துல ஒரு சலுகையை பெற வேண்டும் என்று வந்தவர்கள். ஆனா நான் சொன்ன இந்த பட்டியல் இருக்கிறவங்க, அதாவது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இந்த விபச்சார ஸ்திரீ, இந்த 2 காசு போட்ட விதவை, சகே, இவங்கெல்லாம் உலகத்தை வெறுத்து இவரால் ஏதாவது கிடைக்குமா என்று உலகத்தை விட்டு இவரிடத்தில் வந்தவர். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 பட்டியலுக்கு முன் உலகத்தில் ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக இவருக்கு பின்னால் வந்தவர்கள், உலகம் கொடுக்காது, இவர்கிட்டதான் கிடைக்கணும் ஓடி வந்தோம். இந்த 2 விதமான கூட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தில் நான் புகழ் பெறுவதற்காக கடவுளிடத்தில் வருவதல்ல, உலகத்தை விட்டு கடவுளே எனக்கு முழுமையான தீர்வு என்று டோட்டல் சரண்டர். உலகத்தில் கொடுக்க முடியாததையும் ஒரு கொடுப்பார், உலகத்தில் கிடைக்காததும் ஒரு இடத்தில் கிடைக்கும், உலகம் தவறானதை கொடுப்பதை இவர் சரியான கொடுப்பார் என்று உலகத்தை விருத்து அவரிடத்தில் அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். நம்ம உலகத்துல பெரிய ஆள் ஆயிடணும், நம்ம உலகத்துல இவரை தப்பு கண்டுபிடிச்சு நாம கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், உலகத்துக்கு அங்கீகாரத்தை, இவருடையோடு உறவை ஒரு புகழாக காண்பித்துக் கொள்ள விரும்பியவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இவர்தான் உலகம் என்று உலகத்தை வெறுத்து வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றில் நிலைத்து நிற்கிறார்கள். அவருக்கு பின்னால் போன கூட்டம் இந்த 2 விதமான கூட்டம். நாமும் கூட உலகம் கொடுக்க முடியாத தீர்வை என் கடவுள் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு அவரிடத்தில் போனவர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி, உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி, உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். தந்தை பரனாரே நின்றும் மைந்தனார் கிறிஸ்தி நின்றும் விந்தையாய் கூறப்பட்டேகும் வித்தகத்தின் ஆவியே நீர் சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி, உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். பாலனாய் பரப்பிதாவுக்கும் அவரின் நேய சீல நாம் கிறிஸ்து இயேசுக்கும் சாலவே என்றென்னை சேர்த்திட்டீர், அத்தாலே தேவ கோலம் எந்தன் பங்கதாயிற்று. தந்தை தாயார் தந்த வாக்கை சொந்த வாயால் நான் கொடுத்த வந்திருக்கும் வேளைதனில் தந்தை சூதன் ஆவியே நீர் சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி, உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும்.
மனம் செய்கையை தாரும், என்னை நான் என்றும் தத்தம் செய்ய கற்பித்தருளும். உன்னதத்தில் வாழ்த்தந்தைக்கும் உயர் சூதன் ஆவியர்க்கும் என்னகத்தின் நின்றும் தூதி ஏறிடுவதாக. ஆமென். சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி, உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி, உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். வான்மலர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையிலே வான்மலர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களை உற்சாகப்படுத்தி நல்ல வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆதரிக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயத்திலிருந்து நன்றியையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே இந்த நிகழ்ச்சியை வெகு நாட்களுக்கு பிறகு நானும் கலந்து கொண்டு அருட்செய்தியை வழங்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் நிலையத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளின் நற்செய்தி வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நாள் நமக்கு தரப்பட்ட திருவசன பகுதி யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருக வேண்டும், நானோ சிறுக வேண்டும். அவர் பெருக வேண்டும், நானோ சிறுக வேண்டும். இதை சொன்னது யார்? யோவான் ஸ்நானன் என்ற அந்த மாபெரும் ஆளுமை இந்த வார்த்தையை சொல்லுகின்ற காலையிலே அதை கேட்கின்றோம். இவருடைய பின்புலம் என்ன? இவருடைய பிறப்பே அதிசயமானது. பிறக்கும் போதே இவர் ஒரு முன்தூதனாக இந்த உலகிலே வந்தார் என்று சொல்லப்பட்டது. அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை ஒரு வாலிப வயதிலே வரும்போது அவர் ஒரு பிரபலமான மனிதராக மாறிவிட்டார். மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷங்கள் நாம் பார்க்கும்போது அவரை சுற்றும் பெரும் திரளான கூட்டம் வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதை மார்க்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். யார்? யூதேயா நாடு முழுவதும், எருசலேம் நகரம் அன்றைய அந்த பகுதியிலே பிரபலமான நகரம், யூதர்களின் முக்கியமான நகரம், அவருடைய வாழ்க்கையின் ஒரு மையப்பகுதியாக அமைந்த அந்த நகரம், புனிதமான நகரம் யூதேயாவில் இருந்தது. மார்க்கு சொல்லும்போது சொல்கிறார், யூதேயா தேசம் முழுவதும், நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும், எருசலேம் நகரத்தார் அனைவரும் வந்து யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த இடத்திலே வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அத்தனை வல்லமை உள்ள ஒரு ஊழியனாக மனம் திரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தையை தட்டி பேச முடியவில்லை, மறுத்து பேச முடியவில்லை. அப்படியே மண்டிட்டு வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள், பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு பிரபலமான ஒரு மனிதன். இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம், அரசியல்வாதிகள், திரைப்பட நடிகர்கள் பிரபலமாக இருக்கின்றார்கள். அவர்களை காண வேண்டும் என்று கூட்டமாக மக்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்த காட்சியைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதன் தன்னை பெரிதாக எண்ணவில்லை, தான் யார் என்பதை உணர்ந்து பேசுகிறார். நான் ஒரு முன்தூதன் தான், வனாந்தரத்திலே அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிற சத்தம் நான். I am a pilot to the king. பின்னால் வருகின்ற அந்த ராஜாவுக்கு முன்தூதனாக நான் வந்திருக்கின்றேன். நம்முடைய நாட்டிலே பார்க்கின்றோம்,
ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு செல்லும் போது முன்பாகவே ஒரு வாகனத்திலே காவல்துறையினர் செல்வார்கள். அவர்களை பைலட் என்று அழைப்போம். அதாவது வருகின்ற அந்த ராஜாவுக்கு அல்லது அமைச்சருக்கு அல்லது தலைவருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாதபடி, வழியில் தடைகள் இல்லாதபடி அந்த பாதையை செவைப்படுகின்ற காரியத்தை அவர்கள் செய்வார்கள். இங்கே யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து அப்படித்தான் சொல்கிறார். நான் ஒரு முன்தூதன் தான், அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் வந்தவன் தான் என்று தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு யார் என்பதை, மேசியா என்பதை அவர் அறிந்திருந்தார். வரப்போகின்ற கிறிஸ்து அவர் என்பதை அறிந்திருந்தார். எனவேதான் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவரிடம் கேட்கிறார்கள், நீ இப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறாயே, நகரமெல்லாம் உன் பின்னால் வந்திருக்கிறது, நீ கிறிஸ்துவா? யோவான் ஸ்நானன் சொல்கிறார், நான் கிறிஸ்துவ அல்ல. தீர்க்கதரிசியா? இல்லை, நான் தீர்க்கதரிசியும் இல்லை. அது எலியாவா? ஏனென்றால் எலியா மறுபடியும் திரும்ப வருவார் என்று நம்பியிருந்தார்கள். எலியா பறத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மரணத்தை காணவில்லை, அவர் திரும்ப வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். கேட்கிறார்கள், நீ எலியாவா? யோவான் ஸ்நானன் சொல்கிறார், இல்லை, நான் எலியாவும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை, கிறிஸ்துவும் அல்ல. அப்படியானால் நீ யார்? நான் அவருடைய வழியை ஆயத்தம் பண்ண வந்திருக்கிற முன்தூதன் என்று தன்னை தாழ்த்தி பேசுகிறார். அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்பதை அவர் இவ்வாறு சொல்கிறார். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இன்னொருத்தர் சொல்கிறார், மத்தேயு சுவிசேஷம் 3:11 அவருடைய பாதரட்சையின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன். அவருடைய காலை தொட்டு அவருடைய பாதரட்சையை அவிழ்த்து விடுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது, அவர் பக்கத்து நெருங்க எனக்கு தகுதி கிடையாது என்று தன்னை தாழ்த்தி சொன்ன வார்த்தை தான் அவர் பெருக வேண்டும், நானோ சிறுக வேண்டும். அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எவ்வாறு செயல்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி என்று பெயர் எடுக்கின்ற எனக்கு இந்த தாழ்ந்த மனப்பான்மை இருக்கிறதா? ஹியூமிலிட்டி என்று சொல்வார்கள். மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனம் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய அடையாளம் அதுதான். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வு, ஒருவேளை நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், அல்லது ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம், சமுதாயத்தில் நல்ல பெயருள்ள ஒரு தலைவராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது கடவுள் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதம். அவர் தந்த அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் நன்றியுள்ளவராக இருக்கும்போது என்ன சொல்வோம்? நீர் பெருக வேண்டும், நான் அல்ல, நான் சிறுக வேண்டும். யோவான் ஸ்நானன் சொன்ன அந்த வார்த்தை, நீர் பெருக வேண்டும், நானோ சிறுக வேண்டும். அந்த மனப்பான்மை இருக்குமானால் இன்று இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு செயல்படுவாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நமது இருதயங்களை காப்பதாக. ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த வாழ்க்கையிலே நீர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம். அப்படி நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும்போது எங்களால் உண்டானதல்ல, நீர் தந்த ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து உமக்கு முன்பாக நாங்கள் அதை தாழ்மையான மனதோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தரும் இந்த நாளிலும் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவதாக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.